இந்த பிசினஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணவும். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்ட் டைம் ஜாப்காக ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் பத்தி உங்களுக்கு முழுசா புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தயாரிக்கப்பட்டது. இந்த வீடியோல சொல்லப்படும் இன்கம் எக்ஸாம்பிள்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும். ஆக்சுவல் இன்கம் இண்டிவிஜுவல் எஃபர்ட், ஸ்கில், கன்சிஸ்டன்சி மற்றும் டீம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும். இந்த பிசினஸ் ஒரு ரெஃபரல் அல்லது நெட்வொர்க் பேஸ்டு மாடல். ரெஃபர் பண்ணினா மட்டும்தான் இன்கம் வரும். ரெஃபர் பண்ணலைன்னா இன்கம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு முன் நீங்க உங்களால் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. கம்பெனி டீடைல்ஸ், பாலிசிஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்களே வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எந்த கேரண்டீடு இன்கமையும் ப்ராமிஸ் பண்ணாது. ஃபைனல் டிசிஷன் முழுக்க முழுக்க உங்களுடையது. ஸோ நான் கம்பெனி சார்பாகவும் அதில் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்ஸஸ் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 4 வழி இருக்கு. முதல் விஷயம் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்ல நாம 8 மணி நேரம் வேலை பண்றது மூலமா நமக்கு சேலரி கிடைக்கும். ஸோ எங்க ஃபார்முலா என்னன்னா, டைம் ஈக்குவல் டு மணி. நீங்க வேலை செய்யலன்னா இன்கம் கிடையாது. இதுதான் ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இரண்டாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதுலயும் நாம கொடுக்குற டைமை பொறுத்து தான் இன்கம் வரும். உதாரணம், ஹோட்டல், ஷாப். நீங்க வேலை பண்ணினீங்கன்னா இன்கம் வரும். மூன்றாவது பிசினஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லாத நேரத்திலையும் இன்கம் வரும். நான்காவது இன்வெஸ்டர். இங்க பணம் தான் வேலை செய்யும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற பெரிய இன்கம் ஏர்ன் பண்றவர்கள் பிசினஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ நாமளும் அந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி பிசினஸ் மட்டும்தான். ஆனா நாம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ரிஸ்க்கும் அதிகம். அதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ரிஸ்க்கும் இல்லாம ஒரு சூப்பர் பிசினஸ் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் குரோவிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுல 2 டைப் இருக்கு. ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஆஃப்லைன்னா நாம கடைக்கு போய் வாங்குறது. ஆன்லைன்னா நாம இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு வாங்குறது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த பிசினஸும். இந்த கம்பெனி பெயர் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆனது 27 ஜூலை 2018. ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்ல. இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது 2 பேர். ஏபி செந்தில்குமார் எம்டி, சி பாபு சிஇஓ. இவங்களோட சேர்த்து 12 எஃப்டிஸ் இருக்காங்க. எஃப்டிஸ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் டைரக்டர். 41 விபிஸ் இருக்காங்க. விபிஸ்னா வைஸ் பிரசிடென்ட். 400 சிஇடிஸ் இருக்காங்க. சிஇடிஸ்ன்னு பாத்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். 1000+ இடிஸ் இருக்காங்க. இடிஸ்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 150 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. இந்த கம்பெனி லீகலானு கேட்டீங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் இருக்கு. ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்காங்க. ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டும் இருக்கு. நீங்க கூகுள்ல செக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அப்ப இந்த கம்பெனில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, டெய்லி யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட், பிரஷ், கிச்சன் ஐட்டம்ஸ், இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். மேலும் மென்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்கு, விமென்ஸ்க்கு கார்மெண்ட்ஸ் இருக்கு, கிச்சன் அப்ளைன்சஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன வேலைங்க? ஃபர்ஸ்ட் நாம பிரைம் மெம்பராக ஜாயின் பண்ணணும். அடுத்தது கம்பெனியை ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோஷன் மூலமா நமக்கு வீக்லி இன்கம் கிடைக்கும். ஜாயின் பண்ணினா கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் ஐடி கொடுத்துட்றாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்க, 3-30% வரையும் நம்ம வாங்குற பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ப்ராடக்ட்ஸும் நம்ம வாங்கிக்கலாம். பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. வீக்லி இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. 600-60,000 வரையும் நம்ம வாரம் இன்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தராங்க. லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க. நம்ம வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கலாம். நாம அங்க பொருட்கள் வாங்கிக்கலாம். இதுக்காக 8 வகையான பேக்கேஜஸ் இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சானிடரி நாப்கின் கிட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 4500 பே பண்ணினா ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் கூப்பன் கிடைக்குது. இதனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6700 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ். கார்மெண்ட்ஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4850 பே பண்ணினா ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் நாப்கின் ப்ளஸ் கூப்பன். இதனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7450. மூணாவது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிராசரி பேக்கேஜ். 6500 பே பண்ணினா ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் கூப்பன். இதனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8700. ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க. இப்போ முக்கியமானது இன்கம் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். டைரக்ட் ரெஃபரல் இன்கம். நீங்க ஷேர் பண்ணினா இன்கம் கிடைக்கும். டீம் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கீழே லெஃப்ட்ல ஒரு ஆள் ரைட்ல ஒரு ஆள் சேர்க்கும் போது உங்களுக்கு 600 கிடைக்கும். இதுதான் வந்து டீம் ரெஃபரல் இன்கம்னு சொல்றாங்க. 10 பேர்னா உங்களுக்கு வந்து 6000 கிட்டத்தட்ட கிடைக்கும். டீம் வளர்ந்தா உங்களுக்கு வந்து இன்கமும் கூடிக்கிட்டே போகும். டபுள் இன்கம் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஐடி நீங்க போடலாம், ட்ரிபிள் ஐடி போடலாம், 7 ஐடிஸ் போடலாம். எக்ஸாம்பிள் 16 மெம்பரை நீங்க சேர்க்கும் போது லெஃப்ட்ல 8 மெம்பர், ரைட்ல 8 மெம்பர், அப்ப 8 பேர் கிடைக்கும். அப்படி 8 பேர் கிடைக்கும் போது உங்களுக்கு 4500 ரூபாய் இன்கமா கிடைக்கும். இது ட்ரிபிள் ஐடியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கம் மல்டிப்ளை ஆகும். 7 ஐடியில பாத்தீங்கன்னா 4,20,000 வரை நீங்க ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதுல பொட்டன்ஷியல் இருக்கு. இது எல்லாமே எதுல சாத்தியம்னா டீம் growth, ஆக்டிவ் மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியமாகும். இந்த பிசினஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், வேலை தேடிட்டு இருக்காங்க, பார்ட் டைமா ஏர்ன் பண்ண விரும்புறாங்க, இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது முழுக்க முழுக்க டீம் ஒர்க் பிசினஸ் தான். நீங்க ரெஃபர் பண்ணினா தான் இன்கம், ரெஃபர் பண்ணலனா இன்கம் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த பிசினஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. எந்த பிளான் சூஸ் பண்ண போறீங்க? சிங்கிள் ஐடியா, ட்ரிபிள் ஐடியா, 7 ஐடியா? ஃபைனல் டிசிஷன் உங்களோட இதுதான். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.